Hello all, I am Surya. Welcome to Apple Advice. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஐஃபோன் வாங்கிடும். ஸோ ஐஃபோன் வாங்கினோடனே அதை கீழே போடாமல் வச்சுக்கணும். அப்படியே கீழே போட்டாலும் அதை தாங்குற மாதிரி ஒரு கேஸ் ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ நிறைய கேஸ் வீடியோஸ் பற்றி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேஸ் ஆப்பிள் சைட்லேருந்தே கொடுக்குறது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக ஆப்பிளோட சிலிக்கான் கேஸ் அண்ட் ஆப்பிளோட லெதர் கேஸ். ஸோ ஆப்பிளோட லெதர் கேஸ் வாங்கி என்ன தான் இருக்குது, அது எப்படி தான் இருக்குது அப்படின்னு ரிவ்யூ போடலான்னு நான் நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஃபோன் 13க்கு ஆப்பிளோட அஃபிஷியல் லெதர் கேஸை வாங்கிட்டோம். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் வரும் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் எந்த ஆப்பிள் ஸ்டோர் போனாலும் சீல்டு பேக்கே கிடையாது. நீங்கள் வந்து பிரித்து உங்களோட கேஸை வந்து உங்கள் ஐஃபோனுக்கு போட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம். அதனால் வந்து ஆப்பிள் வந்து சீல்டு பேக்காக கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள் டிவைஸில் வந்து அவங்க சீல்டு பேக்காக கொடுக்காத ஒரே ப்ராடக்ட் வந்து இதுதான். ஸோ நீங்கள் இப்படி வந்து புல் பண்ணிங்கன்னா ஒரு இது மாதிரி வரும். ஸோ உள்ளே வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துகிட்டு வேறு என்னென்ன இருக்குது அப்படி பார்த்துடலாம். ஸோ கேஸுக்கு நம்ம வருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உள்ளே எப்போவுமே கொடுக்குற மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் ஸோ அது மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, எம்டி பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ பாக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க என்ன கலரு எக்ஸட்ரா. ஸோ பாக்ஸை சைடில் வச்சுட்டு நம்ம வந்து கேஸை பார்ப்போம். கேஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரீன் கலர் லெதர் கேஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஆப்பிள் வந்து 2 கேஸ் கொடுக்குறாங்க, ஒன்று சிலிக்கான் இன்னொன்று லெதர். இவ்வளோ காசு கொடுத்து சிலிக்கான் வாங்குறதுல எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த வீடியோவுக்கு நிறைய வியூஸ் போச்சுன்னா கன்ஃபார்மாக நான் சிலிக்கான் கேஸையும் வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். பட் இந்த க்ரீன் கலர் கேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து லெதர் கேஸு. ஸோ ஒரு கையில் ஹோல்ட் பண்ணும் போதே வந்து செம்ம ப்ரீமியமாக இருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப கேஸ் வந்து வெரி 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 லைட் வெயிட். இதுக்கு முன்னாடி நான் கேஸ் வீடியோஸ்லாம் ரிவ்யூ போட்டிருக்கேன். பட் ஸ்பைஸ் அண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் போட்டிருந்தேன், அது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது. இந்த கேஸ் வந்து நம்ம பிடிச்சிருக்கதே தெரில. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஸேஃப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரவுண்ட் இது கொடுத்துருக்காங்களா அது வந்து மேக்ஸேஃப் சப்போர்ட். ஸோ ஃப்ரம் ஐஃபோன் 12 அண்ட் அபோவ் சீரிஸ் எல்லா ஃபோனுமே வந்து மேக்ஸேஃப் வந்து சப்போர்ட் இருக்குது. அதுக்கு நீங்கள் மேக்ஸேஃப் கேஸ் போட்டால் தான் உங்களால் மேக்ஸேஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண முடியும். இல்லைனா வெறுமே ஐஃபோனை தான் மேக்ஸேஃப் சார்ஜரில் வச்சா தான் சார்ஜ் ஆகும் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த லெதர் கேஸ் ரிவ்யூ வந்து எல்லா ஃபோனுக்குமே பொருந்தும். லைக் ஐஃபோன் 12 இருக்கட்டும், 12 ப்ரோ, 13 ப்ரோ, 13 ப்ரோ மேக்ஸ், ஏன்னா எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். நான் ஐஃபோன் 13க்கு வச்சுருக்கனால அது வாங்கி போட்டு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப பேசாமல் நம்ம வந்து கேஸ் போட்டுருவோம். போட்டோன்னே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனிமேஷன் வருது. ஸோ அனிமேஷன் என்ன அனிமேஷன்னா மேக்ஸேஃப் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க அனிமேஷன். ஸோ போட்டோன்னே ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இவ்வளோ நாள் நான் வந்து கேஸ் போட்டிருந்தேன், லைக் நான் சிலிக்கான் கேஸ் பைஜந்து போட்டிருந்தேன். அது எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து எனக்கு கொடுக்கலன்னு நான் சொல்லுவேன். கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் மேக்ஸேஃப் வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கேஸ் வீடியோஸ்லாம் போட்டிருந்தப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ நான் 1500 rupees கொடுத்து வாங்கியும் நான் மெயினாக வாங்குறதே ஆப்பிள் சிம்பிளுக்காக தான், அந்த ஆப்பிள் சிம்பிள் மறைஞ்சிருது அப்படின்னு. ஸோ நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆப்பிள் சிம்பிள் தெரியணும்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஒரு 5000 or 5500 rupees கொடுத்து இந்த மேக்ஸேஃப் ஆப்பிள் கேஸ் ஒரிஜினல் கேஸ் தான் வாங்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபிட்டு பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே டைட்டாக தான் இருக்குது. ஸோ டாப்லேயும் டைட்டாக தான் இருக்குது. இது வந்து மற்ற கேஸில் இவ்வளோ டைட்டாக இருக்காது, சைட்லேயும் டைட்டாக தான் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணுறது இந்த எட்ஜ் வந்து எனக்கு வந்து சீக்கிரமாக ஓப்பன் ஆகிடுது, பட் டாப்பில் அப்படி இல்லை. ஸோ ஃபிட்டு பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எங்கே ஆப்பிள் அவங்க மாஸ்டர் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு 2 கேஸ் வாங்கியிருந்தேன் இன்னொன்று ஃப்ரெண்டுக்கு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து நம்ம வச்சுருக்கிறது வந்து ஸ்டார்லைட் கலர். ஸோ இந்த ஸ்டார்லைட்டுக்கான ஒயிட் லைன் வந்து இந்த சைடு ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வருது. ஸோ இதுதான் வந்து ஆப்பிள் அப்படி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நான் போட்டு இந்த கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மேலே மட்டும் தெரியும், இல்லை சைடில் தெரியும். ஸோ பர்ஃபெக்ட் ஃபிட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒயிட் லைன் தெரியுது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து க்ரீன் கலர்ன்றதுனால இன்னுமே சூப்பராக தெரியுது. அண்ட் பட்டன்ஸ், பவர் பட்டன் ரொம்ப கிளிக்கியாக இருக்குது. அண்ட் வால்யூம் அப் வால்யூம் டவுனும் ரொம்ப கிளிக்கியாக இருக்குது. மியூட் சுவிட்சும் சூப்பராக இருக்குது. கீழேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கேப் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்ஸ் சவுண்ட் வெளில வரதுக்கு, சார்ஜ் போடுறதுக்கு. சார்ஜிங் ஒயர் சொருகும் போதும் எந்த பிரச்சனையும் இல்லை. சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சார்ஜிங் ஒயர் சொருக முடியாது, இங்கே வந்து நல்லாவே கேப் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் ஒயர் ஈஸியாக சொருகிக்கலாம். கேமரா அண்ட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீழே வைக்கும் போது கேமராவுக்கு எந்த ஸ்க்ராட்சும் வராது, ஏன்னா இந்த இது வந்து ரைஸ்டாக இருக்கனால அதுதான் ஃபஸ்ட்டு படும். ஸோ அதே போல் தான் இந்த ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரைஸ்டாக ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை டேபிள் மேலே ஸ்க்ரீன் பார்த்த மாதிரி வச்சாலும் ப்ரொடெக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஹோல்ட் பண்ணுறது தாங்க ரொம்ப ஃபீலாக இருக்குது. இது வந்து லெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெதர் வந்து செம்மையாக இருக்குது. இதில் கொடுத்துருக்க அந்த டெஃபினிஷன் டாட்டாக ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஒரு வேறு லெவல் ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மேக்ஸேஃப் பற்றி பேசலாம். நீங்கள் வந்து ஒரு 2000 ரூபாய் கேஸ்லாம் வாங்கினீங்கன்னா கன்ஃபார்மாக மேக்ஸேஃப் சப்போர்ட் இருக்காது. ஸோ மேக்ஸேஃப் சப்போர்ட் இருக்க கேஸ் வந்து தேர்ட் பார்ட்டியில் ஒரு 3000லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். பட் ஆப்பிள் வந்து இவங்க வந்து மேக்ஸேஃப் சப்போர்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் பற்றி பார்த்தலாம். ஸோ நான் வந்து நிறைய வீடியோ வந்து இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தேன். ஸோ ட்ராப் டெஸ்ட் அப்படின்னு இதை வச்சு பண்ணுறாங்க. அந்த ட்ராப் டெஸ்ட் எல்லாமே வந்து இது வந்து சர்வைவ் ஆகுது. ஸோ ஒரு 10-20 கேஸ் வந்து எவ்ரிதிங் ஆப்பிள் ப்ரோவே ட்ரை பண்ணியிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட லெதர் கேஸ் வந்து அந்த ட்ராப் டெஸ்ட்டை சர்வைவ் பண்ணோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க இவ்வளோ ருப்பீஸ் அப்படின்னு சொல்லி விற்றாலும் நம்ம கிட்ட காசு இருந்தால் கன்ஃபார்மாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ட்ரை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு 99% கிடச்சிருன்னே சொல்லலாம். ஸோ இதை வச்சுன்னு நீங்கள் கீழே போட்டிங்கன்னா மோஸ்ட்டாக அந்த கிளாஸ் பிரேக் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் பிரேக் பண்ணிங்கன்னா, ஃப்ரண்ட் கிளாஸ் பிரேக் பண்ணிங்கன்னா அவன் பாதி வேலையை கெட்டுருவான். அதுக்கு நம்ம புது ஐஃபோனை வாங்கிக்கலாம். பேக் கிளாஸ் பிரேக் பண்ணால் அப்படியே யூஸ் பண்ணலாம். பட் ரொம்பவே நல்லா இருக்காது. கேஸை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து நம்மளோட iPhone 13ல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் எட்ஜஸ். இந்த ஸ்கொயர் எட்ஜஸ் வந்து நம்ம கையில் பிடிச்சா நிறைய கேஸில் ஃபீல் ஆகாது. இது ஏன் ஃபீல் ஆகும்னா, இப்போ இந்த சைடு வந்து எனக்கு கர்வ் எட்ஜாக ஃபீல் ஆச்சுன்னா நான் iPhone 11 வந்து ஒரு கேஸ் போட்டு யூஸ் பண்ணிட்டு போனேன். நான் iPhone 12 சீரிஸ்லையோ 13 சீரிஸ்லையோ ஏதோ ஒரு ஐஃபோனை வாங்கியும் எனக்கு சைடு பார்த்தீங்கன்னா கர்வாக இருந்துச்சுன்னா எனக்கு அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்காது. எனக்கு வந்து ஸ்கொயர் எட்ஜஸ் வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குதுன்னு திங்க் பண்ணுறேன். ஸோ நான் எந்த கேஸ் வாங்கினாலுமே வந்து எனக்கு இந்த ஃபோன் ஹோல்ட் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் எட்ஜஸ் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து பக்காவாக கொடுத்துட்டாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் எட்ஜஸ் ஃபீல் பக்காவாக வருது. கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபோனை எந்த விதத்துலையும் பல்கியராக ஃபீல் பண்ண வைக்கல. கேஸ் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்லிம்மான கேஸ் போட்டிருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹோல்ட் பண்ண எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. இப்போ தான் நான் வந்து ஒரு ஆப்பிள் ஃபோனை ஹோல்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. லைக் பழைய ஸ்பைஜன் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். கேஸே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதுக்கு போட்டோன்னே வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸ் திக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் இந்த ஆப்பிள் கேஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டுருக்கதே தெரில. நான் இந்த ஆப்பிள் கேஸ் போடும்போது எனக்கு கைட்டிட்டு ஃபோனை யூஸ் பண்ணணுன்னே தோணல. பழைய ஸ்பைஜன் கேஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணும்போது இதை கைட்டிட்டு கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணலாமேன்னு தோணும். இதை ஒன்ஸ் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு கைட்டவே தோணாது. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஃபாரினில் பார்த்தீங்கன்னா $50 $55க்குன்னு விற்றுட்டு போயிடறாங்க. பட் ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட சிலிகான் கேஸ் 5000 இது வந்து 5500 ருபீஸ் லெதர் கேஸ் விற்கிறாங்க. ஸோ 5500 ருபீஸ் கொடுத்து நீங்கள் வாங்கணுமா அப்படி கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வாங்கலாம். யார் அப்படி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நான் மேக்ஸேஃப் ஆக்சசரி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மேக்ஸேஃப் சார்ஜர் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு மேக்ஸேஃப் வேலெட் வந்து இதில் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது வாங்கினா தான் உங்களுக்கு வேலை ஆகும். இல்லைனா ஒரு 3000 கொடுத்து ஸ்பைஜனில் வாங்கலாம். பட் அதுக்கு இதை புஷ் பண்ணிடலாம். 5000 ருபீஸ் இருக்க சிலிகான் கேஸ் கூட புஷ் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸேஃப் வேலெட்டு, மேக்ஸேஃப் சார்ஜரு எல்லா ஆக்சசரியும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வாங்கலாம். இல்லை மேக்ஸேஃப் சார்ஜர் ஒரு 4500 ருபீஸ் கொடுத்து வாங்கி வச்சிட்டிங்க, என்னால் தேர்ட் பார்ட்டி கேஸ் போட்டு யூஸ் பண்ண முடியலன்னா இந்த கேஸை தான் நீங்கள் கன்ஃபார்மாக கன்சிடர் பண்ணணும். ரெண்டாவது, நான் ஒரு கேஸ் வாங்கினா ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவேன், நான் ஒரு 1 இயர் யூஸ் பண்ணுவேன்னா கன்ஃபார்மாக இதில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷனும் தந்துடுது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஆஃபர்ஸ் பற்றி பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் போயிட்டு எதெல்லாம் வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபோனுக்கு எந்தெந்த கலர்லாம் செட் ஆகுமோ அதெல்லாம் பார்த்துட்டு வச்சுக்கோங்க. அந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து ஆஃபர்ஸ் வருது. ஸோ ஆஃபர்ஸ்னால் ஒரு பெரிய ஆஃபரான்னு கேட்டால் கன்ஃபார்மாக இல்லை. ஒரு மேக்ஸிமம் 1000 ருபீஸ், நார்மலி ஒரு 300-400 ருபீஸ்க்கு ஆஃபர் வருது. ஸோ அது வந்து எல்லா டைமும் வரதில்ல. மேபி நிறைய ஸ்டாக் இருந்தால் வருதா என்னன்னு தெரில. ஸோ ஆஃபர் டைமில் நீங்கள் வந்து ஒரு 500 to 1000 ருபீஸ் இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஏதாவது சேல் அப்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ்பேக் இருக்கும், 5% 10%. அந்த கேஷ்பேக்கையும் யூஸ் பண்ணி இந்த கேஸை கம்மியாக வாங்கிக்கலாம்னு சொல்லலாம். ஸோ ஒரு மேக்ஸேஃப் ஆக்சசரிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, காசு பற்றி கவலையே இல்லைன்னா கன்ஃபார்மாக நீங்கள் போக வேண்டிய கேஸ் வந்து ஆப்பிளோட அஃபிஷியல் லெதர் கேஸ், இல்லைனா வந்து சிலிகான் கேஸ். வேறு எந்த கேஸ்லையும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் நம்ம செலவு பண்ண வேண்டாம். டேரெக்டாக இந்த கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா நான் வந்து 9 out of 10 கொடுப்பேன். ஸோ அந்த 1 ஏன் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு தான். ஸோ இந்த ரேட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மேபி கேஷ்பேக்கு இல்லை ஆஃபர் டைமில் வேணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த கேஸ் வந்து பெருசாக டேமேஜ் ஆகலை. மேபி நான் ஒரு 3 months or 6 months யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 months லேட்டர் ரிவ்யூ இல்லை ஒரு 6 months லேட்டர் ரிவ்யூ கன்ஃபார்மாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். அது உங்களுக்கு வந்து சேரனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். See you in a new video.